டெஸ்ட் 4 நீங்க இதுக்கு முன்னாடி டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 எழுதுனீங்களா மேடம்? இல்லைங்க சார், இதுதான் டைரக்டா எழுதுனேங்க சார். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு மேடம். ஓகேங்க சார். அதே மாதிரி அலைன்மெண்ட்டும் இந்த அலைன்மெண்ட் பர்ஃபெக்டா இருக்கு. அது ஓகேங்க சார். எல்லா இதுலயும் கொண்டு வரேன். ஓகே சூப்பர். தீபாவளி ஃபெஸ்டிவல். இது வந்துட்டு மேடம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலா 25% அண்ட் தென் வந்துட்டு 50% அப்படின்னு எழுதுங்க சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ இங்க வாட் இஸ் த டோட்டல் டேரிஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் சொல்லிட்டு டோட்டல் டேரிஃப் இஸ் இம்போஸ்ட் பை யூஎஸ் 50% கடைசியா போட்டுருங்க சரிங்களா? ஓகேங்க சார். லேபர் இன்சென்டிவ் எக்ஸ்போர்ட் செக்டார்னு போட்டீங்க. அது ஃபுட்வேர் செக்டார் அது எல்லாமே சொல்லுங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா? ஸோ இங்க லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட் செக்டார்ஸ் லைக்னு போட்டு ஃபுட்வேர், ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ் இன் இந்தியா ஆர் மோஸ்ட் வல்னரபிள் செக்டர் இன் இந்தியான்னு போட்டுருங்க சரிங்களா? ஸ்மால் வல்னரபிள் செக்டார்ஸ் போட்டுருங்க. இந்தியா வேண்டாம். அங்க இந்தியா கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க இந்தியா வேண்டாம் சரிங்களா? ரெண்டு இடத்துல இந்தியா போட்டுருக்கீங்க பாருங்க. ஓகேங்க சார். யார் யார் அந்த ஆப்செட்ஸ் நீங்க எழுதணும்ல? யூரோப், மிடில் ஈஸ்ட். India is pursuing a diversification of exports market, turning down towards the countries in Europe, Middle East, Africa, and South Asia, and exploring a bilateral. இதுதானே அந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். அப்ப நீங்க வந்துட்டு இந்த பைலாட்டரல் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ஆஃப் யூஎஸ் ஸ்டாக்னா இந்த யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அதை எழுதுன யார் கடை வந்துட்டு அந்த பைலாட்டரல் ட்ரேட் டீல் இது பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும்ல, அதை எழுதுங்க. அதுல வெறும் ஸ்ட்ராட்டஜி தானே சார் கேட்டிருக்காங்க, வாட் ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் தானே கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒவ்வொரு மார்க் கிடையாது, இது வந்துட்டு 2 மார்க்னா வச்சுக்கோங்களேன். அந்த 2 மார்க்குக்கு அந்த மாதிரி நம்ம எழுதணும். ஓகேங்க சார். சரிங்களா? ஆனா இதோட கீ பாயிண்ட் வந்துட்டு இதுதான். நான் வந்துட்டு அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் திருத்துறவங்களோட மைண்ட் செட் வந்துட்டு கொஞ்சம் டிஃபரா இருக்கும் சரிங்களா? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வச்சுப்பாங்க. அப்படிங்கும் போது நமக்கு இதாயிடக்கூடாது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மிடில் ஈஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு கீ பாயிண்டா வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்க சார். கிராமர்லாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலைங்க சார், அப்படியே தான் எழுதியிருக்கேங்க சார் இந்த டைம். ஓகே, நீங்க இது ஒண்ணுதான் எழுதிருக்கீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின் ரெண்டுமே எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ ஓகேங்க சார். ஸோ அது பார்த்துக்குங்க. இது வந்து ஸ்ட்ராங் கொஸ்டினா வீக் கொஸ்டினா நீங்கள் வந்து சார் அங்க கொடுத்திருக்கிறது ஸ்ட்ராங் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. வீக் கொஸ்டின் ட்ரை பண்ணி தான் சார் எழுதியிருக்கேன்.
Fine. ஓகே, இதை வந்துட்டு நீங்க இது வீக் கொஸ்டின் கன்சிடர் பண்ணலாம். இது ஓகே, இது வந்துட்டு ஸ்ட்ராங் கொஸ்டின். இங்க வெதர் எடுத்துட்டு ஹேவ் போட்டீங்கன்னா அது வீக் கொஸ்டின் மாதிரி இருக்கும். இல்ல, நான் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். ஒரு மெயின் கிளாஸோட ஒரு வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது ஸ்ட்ராங் கொஸ்டினுக்கான இது. அதுக்கப்புறம் அதுல ஒரு மெயின் வெர்பை மட்டும் நீங்க எடுத்துட்டு கொண்டு வந்தீங்கன்னா அது வீக் கொஸ்டின் சொல்லியிருப்பேன். என் கிளாஸ் இருக்கும், நீங்க அதை பாருங்க, சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ராங் கொஸ்டின்ல இருந்து தான் வீக் கொஸ்டினை கன்வெர்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஓகேங்க சார். இது தப்பு மேடம், இப்படி எழுதக்கூடாது. ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டின் தானே கேட்குறாங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதியிருக்கீங்க. ஓகேங்க சார். இஸ் த மூவி இதான், இல்லாட்டி வாட்ஸ் த மூவி இஸ் போரிங் கேளுங்க. ஓகேங்களா? ஓகேங்க ஸோ சார். இதுவும் தப்பு தான். இப்போ ஸ்டடினா தப்பு. இந்த சென்டென்ஸ் படிச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் நல்லா படிச்சாலும் நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமாங்க சார், மீனிங் தப்பா எழுதிட்டேன். ம். நீங்க அந்த ஸ்ட்ராங் கொஸ்டின் வீக் கொஸ்டின் கான்செப்டே மறந்துட்டீங்க எழுதுறப்ப, கரெக்டுங்களா? எஸ் சார். இது அப்படியே டைரக்ட் இன்டைரக்டாவே நினைச்சிட்டீங்க. இது ஒரு இது ஓகே. நெகட்டிவ் சென்டென்ஸ். whether the car whether the car and bikes are parked outside போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னாவே அது கொஸ்டின் ஆயிடுது.